நமக்கு சுதந்திரம் பெற்று தந்தார்கள் நம் நாட்டின் விடுதலை வேட்டைகள். இந்த சுதந்திர நன்னாளில் சில விடுதலை வீரர்களை சுழலும் சொல்லரங்கம் மூலமாக போற்றி வணங்குவோம் வாருங்கள். வெற்றி கொடி நாட்டியவர்கள் என்ற தலைப்பில் சொல்லரங்கத்தை தொடங்க உள்ள வீரன் வாஞ்சிநாதனை நினைவூட்ட வருகிறார் என் பள்ளி மாணவி. அனைவருக்கும் வணக்கம். வெற்றி கொடி நாட்டியவர் என்கிற தலைப்பில் தண்ணீர் விட்டு வளர்த்தோம், கண்ணீரால் காத்தோம் இந்திய தேச விடுதலை உணர்வினை. அதில் முதலாக வெற்றி கொடி நாட்டியவன் வீரன் வாஞ்சிநாதன். மணியாஞ்சி ரயில் நிலையத்தில் ஆஸ்துரையை துப்பாக்கியால் சுட்டுக் கொள்கிறான் வாஞ்சிநாதன். பின்னர் அதே துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டு உயிர் பலியாகிறான் வீரன் வாஞ்சிநாதன். அதன் பின்னே இந்தியா முழுவதுமாக சுதந்திர வேட்கை பரவலாகிறது. வாழ்க பாரதம், வந்தே மாதரம். வாழ்க பாரதம், வந்தே மாதரம். நன்றி, வணக்கம். இழுத்த செம்மலை மனதில் கொண்டு வருகிறார் என் பள்ளி மாணவி. சுதேசி கப்பல் ஓட்டியவர் என்ற தலைப்பில் அடிமைப்பட்டு கிடந்த இந்தியாவிலேயே முதலாக சொந்தமாக 2 கப்பல்கள் வாங்கி சுதேசி வணிகத்திற்கு வழிகாட்டியவர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. சுதந்திர போரில் சிறை சென்று சிறைக்குள் செக்கிழுத்தார். நான் வேறு செக்கினை இழுக்கவில்லை, அதன் உள்ளே எனது பாரத மாதாவை அமர வைத்து இழுக்கிறேன் என்றார் வ.உ.சி. அவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை பெற்றுத்தர காரணமாக இருந்தவர் ஆஸ்துரை. வாழ்க பாரதம், வளர்க பாரதம், வந்தே மாதரம். நன்றி, வணக்கம். ஆணுக்கு பெண் இளைப்பிள்ளை என்று சுதந்திரத்திற்கு முன்னரே போராட்டத்தில் பங்கு பெற்ற வீர பெண்மணிகள் பலர். அவர்களை பற்றி ஒரு சில வரிகள் பேச வருகிறார் என் பள்ளி மாணவி. சான்றோர் நிரம்பிய அவைக்கும் பள்ளிக்கும் என் முதல் வணக்கம். வீரப்பால் ஊட்டியவர் என்கிற தலைப்பில் இந்திய விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு மகத்தானது. ஜான்சி ராணி லட்சுமிபாய், கேப்டன் லட்சுமி, தில்லையாடி வள்ளியம்மை போன்றோரின் தாகங்கள் மறுக்க முடியாது. அவ்வளவு ஏன், சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்ற ஒவ்வொரு ஆணின் பின்னாலும் ஒரு தாயாகவோ ஒரு மனைவியாகவோ ஒவ்வொரு பெண்ணின் பங்களிப்பும் நிறைந்துள்ளது. ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம். சுழலும் சொல்லரங்கம் சூடாகவும் சுவையாகவும் போய்கொண்டுள்ளது. ஆஸ்துரை குறித்தும் வீரன் வாஞ்சிநாதன் குறித்தும் அமர்க்களமாக இங்கு பேசப்பட்டது. 1911ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 17ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு மணியாச்சி ரயில் நிலையத்தில் ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்த ஆங்கிலேய கலெக்டர் ஆஸ்துரை அடையாளம் கண்டு துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டார் வாஞ்சிநாதன். பின்னர் அதே துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டு வீர மரணம் அடைகிறான் வாஞ்சிநாதன். இதெல்லாம் அளிக்க முடியாத வரலாற்று சான்றுகள். ஆனால் இதே நேரத்தில் தூத்துக்குடி வ.உ.சி. சாலையில் அமைந்துள்ள ஆஸ்துரை நினைவிடத்தை புதுப்பித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அதே நேரத்தில் வாஞ்சிநாதனுக்கு என்ன செய்துள்ளோம் என்கிற கேள்வி எழுகிறது அல்லவா? அதுவும் பல அறக்கட்ட போராட்டங்களுக்கு பின்னரே அந்த ரயில் நிலையத்துக்கு வாஞ்சி மணியாச்சி என்கிற பெயர் மாற்றம் ஏற்பட்டது. அது தவிர வாஞ்சிநாதன் நினைவாக அங்கு வேறு எதுவுமே நிறுவப்படவில்லை. ஆஸ்துரைக்கு இந்த அரசு அவரது நினைவிடத்தை மறுசீரமைப்பு செய்யும் முன்பாக வீரன் வாஞ்சிநாதனுக்கு உரிய சிறப்புகளை செய்து மரியாதை பண்ணட்டும் என்று கூறி, இந்த வீர தியாகிகளை நாம் என்றும் மறவாமல் இருந்தால்தான் நாம் பெற்ற சுதந்திரத்தை பேணி காக்க முடியும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை